Hello everyone, this is Shwati from Swastika Designs. Pintech model boat neck maxi பார்க்கலாம். So let's move on to the video. Shoulder வந்து 7 inch மார்க் பண்ணுறேன். Shoulder slope 1/2 inch மார்க் பண்ணிட்டு ஷோல்டர்லேருந்து பஸ்ட் பாயிண்ட் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 9.5 மார்க் பண்ணியிருக்கேன். ஆர்ம் ஹோல் டெப்த் வந்து 6.5 inches மார்க் பண்ணிவிட்டு செஸ்ட் ஸ்டோன், பஸ்ட் ஸ்டோன், வேஸ்ட் ஸ்டோன் மார்க் பண்ணுறேன். செஸ்ட் ஸ்டோன் வந்து 35, பஸ்ட் ஸ்டோன் வந்து 36, வேஸ்ட் ஸ்டோன் வந்து 32, எல்லாமே டிவைடட் பை 4 கொடுத்து ஸோ அதை மார்க் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன். நான் வந்து போட் நெக் தான் வந்து பண்ண போகிறேன். ஸோ 2 inch வந்து மார்க் பண்ணுறேன். ஷோல்டர் ஸ்ட்ராப் வந்து எனக்கு 2 inch இருந்தால் பிடிக்கும். ஆக்சுவலி போட் நெக்கோட ஸ்ட்ராப் வந்து கம்மியாக இருந்தால் பிடிக்கும். ஸோ நெக் வித் வந்து 3 inchக்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த ஷேப் பாருங்கள் நான் எப்படி ப்ளேஸ் பண்ணுறேன்னு, போட் நெக்கோட ஷேப்பு. ஸோ ப்ளேஸ் பண்ணி நல்லா வைடாக வர மாதிரி ப்ளேஸ் பண்ணி நெக்கை வந்து ட்ரா பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆர்ம் ஹோலோட டெப்த் வந்து பார்த்திங்கன்னா 6.5, அதில் பாதி மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து பேக் கர்வ் வந்து ட்ரா பண்ணுறேன். அப்புறம் ஃப்ரண்ட் கர்வ் வந்து மார்க் பண்ணிவிட்டு 1/2 inch வந்து முன்னாடி மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து கர்வை கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், பேட்டர்ன் இது தான். அது பஸ்ட் பாயிண்ட் லென்த்து, வேஸ்ட் லென்த்து, செஸ்ட் லென்த்தில் தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா பேட்டர்னும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஆர்ம் கர்வ் வந்து கரெக்டாக இருக்கா, மேட்ச் ஆகுதான்றதை மட்டும் செக் பண்ணிவிட்டு சீம் அலவன்ஸ் விட்டு ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ எப்பயும் போல் தான். ஸோ ஷோல்டருக்கு 1/2 inch, சைடில் வந்து 1.5 inch மார்க் பண்ணி கட் பண்ணுறேன். ஸோ அப்படியே அந்த பேட்டர்னை வந்து சாக் பீஸ் மார்க்கிங்காக உள்ளே தட்டி எடுக்கிறேன். தட்டி எடுக்கும் போது அதோட மார்க்கிங்ஸ் எல்லாமே தெரியுது. ஸோ தட் நான் வந்து ஸ்டிச் பண்ணும்போது எனக்கு வந்து நான் மெஷர் பண்ண தேவையில்ல, அந்த லைன்ஸ் வச்சு நான் வந்து ஃபுல் ஸ்டிச் பண்ணிப்பேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பேக்கை எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டை மட்டும், ஃப்ரண்ட் கர்வ் மட்டும் கட் பண்ணி ஃப்ரண்ட்டும் பேக் தனியாக ஃப்ரண்ட் தனியான்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ தட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பின்டெக் மாடலில் பண்ணியிருக்க மேக்ஸி யோக் பார்ட்டில் வந்து ஃப்ரண்ட்டை வச்சுட்டு பேக் பார்ட்டை வந்து பேக் சைடு பேட்டர்னில் வச்சுட்டு ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் போடணும். லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் ஜாயின் பண்ணணும். ஸ்லீவ் பார்த்திங்கன்னா பஃப் ஸ்லீவ் தான் பிளான் பண்ணியிருக்கேன். க்ரோன்லேயும் பஃப்பு, கீழே வந்து எலாஸ்டிக் வச்சு ஃபினிஷ் பண்ணலான்ற பிளான் வச்சுருக்கேன். ஸோ அது எப்படின்றது இந்த ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரண்ட்டோட பார்ட்டை வந்து லைனிங்கில் வந்து சர்க்குலரில் போட்டு கட் பண்ணிவிட்டு ஸோ சர்க்குலரை வந்து ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிங்க. ரோல் ஹெம் ஃபுட்டர் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸோ ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் வந்து நெக்கு ஃபினிஷ் பண்ணுறதுக்காக போட் நெக்கை ட்ரா பண்ணி கேன்வாஸில் ஃபினிஷ் பண்ணி ஃப்ரண்ட்டு பேக் சைடு ரெண்டுத்தையும் வந்து சென்ட்ரு மார்க் பண்ணி ப்ளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி பேக்கில் ப்ளேஸ் பண்ணி சென்டர் நாட்சில் ப்ளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஷோல்டர் வந்து இன்விசிபிளாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு வந்து ரெண்டுத்தையும் நெக்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் ரைட் ஆன் ரைட் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறேன். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா அதோட ராய்ஜஸ் எதுவுமே தெரியாது. ஸோ பொட்டிக் ஸ்டைலில் ஃபினிஷிங் இருக்கும். ஸோ அதோட ஃபினிஷிங் இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம ஃப்ரண்ட்டோட யோக் பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம், பேக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டாப் அண்ட் பாட்டம் இப்படி தான் இருக்கும். நெக்கு பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அதோட பின்டக் டிசைன்ஸ் தான் வந்து ஹைலைட்ஸே. ஸோ அதை எப்படி தூக்கி காட்டுதுன்னு பாருங்கள். ஒரு சைட் ஆஃப் ஸ்லீவ் வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் எலாஸ்டிக் வச்சு. ஸோ அதர் சைட் ஆஃப் ஸ்லீவ் வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணுறோன்றது இந்த வீடியோவில் காட்டுறேன். இதில் வந்து 1 inch எலாஸ்டிக் எடுத்து ஸோ அந்த எலாஸ்டிக் லைன்ஸ் மார்க் பண்ணி ஸோ அதை வந்து லிஃப்ட் பண்ணி கொஞ்சம் புஷ் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கேதர்ஸ் வந்துடும். ஸோ அவ்வளோதான். ஸ்லீவ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது மேலேயும் கொஞ்சம் க்ரோன் பஃப் மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து அதை வந்து நீங்கள் ஸ்லீவ் அட்டாச் பண்ணும் போதே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரோல் ஹெம் ஃபுட்டர் யூஸ் பண்ணி அந்த சைட்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். சர்க்குலரோட எண்டில் இருக்கிற பார்ட்ஸை வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிட்டு ஸ்லீவ்லேருந்து என் பார்ட் வரைக்கும் ஜாயின் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.